ஐயா, வேல் யாத்திரைக்கு இங்க சென்னையில நடத்துறதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். ஆமா. இந்த வேல் யாத்திரை ரொம்ப அவசியமா அப்படிங்கிற மதுரை கேள்வி இருக்கு. தேவையில்லை. இவங்க ரொம்ப தரம் வேலை தூக்கி கொண்டு அலைந்து அலைந்து கலைத்து போனார்கள். இந்த மத்திய மந்திரியாக இருக்கிற சங்கரனா எல்முருகன் அவர் கொஞ்ச காலம் வேலை தூக்கி கொண்டு திரிந்தார். பிறகு இது இன்னும் வேலைக்கு ஆகாது என்று வேலையை விட்டு விட்டார். இப்பொழுது எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது கடுப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வேலையை தூக்கி கொள்வார்கள். திருப்பரங்குன்றத்திலே உள்ள மலையிலே முஸ்லீம்களுக்கு இடமளிக்கக்கூடாது என்று இங்கே வேலை தூக்கி கொண்டு ஏன் போகிறாய்? உயர் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை. நீ எதற்காக பிறருடைய மத உரிமைகளை எதற்காக மறுதளிக்கிறாய்? அங்கே இருக்கிறது நாடு வெட்டுவது குறித்து நான் இதை விடாமல் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சொன்னேன். ஆர்எஸ்எஸ்னுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடாதீர்கள். நவாஸ்கான் போயிருக்காவிட்டால் இவ்வளவு விவகாரம் வந்திருக்காது. இவர் போனவுடன் அவன் திரும்ப பேருந்திலே கூலி ஆளை கொண்டு வந்து இறக்கி பெரிய கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தான். ஆகவே இது மீண்டும் மீண்டும் சிக்கலாகிறது, நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிமன்றம் அவர்களை அனுமதிக்கவில்லை. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் முஸ்லீம் என்றும் கிறிஸ்துவன் என்றும் மற்ற மக்கள் என்றும் வேறுபாடு கிடையாது. இந்த நிலையில் கெட்டிக்காரத்தனமாக ஆர்எஸ்எஸ் இதை உண்டாக்குவதற்கு முயல்கிறான். அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டுவதற்கு முஸ்லீம் எதிர்ப்பை உண்டாக்கியது போல இங்கே உண்டாக்க முடியுமா என்று அவன் பார்க்கிறான். அதன் மூலம்தான் அவன் ஊன்ற முடியும். அது நடக்கவே இல்லை, இதுவரையில் நடக்கவில்லை. இனிமேலும் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் முஸ்லீம் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வலையில் விழாதீர்கள். இந்த மக்கள் உங்களுக்கு இணக்கமான மக்கள். நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு போவதிலே அவர்கள் தான் பெரிய கூட்டம், நீங்கள் சிறிய கூட்டம். ஸ்ரீடி சாய்பாபாவை கடவுளாக கொண்டாடுவது அவர்கள் மட்டும்தான். ஆகவே உங்களுடைய மக்களின் மீதோ உங்களுடைய மதத்தின் மீதோ உங்களுடைய வலிமார்களின் மீதோ எந்த பகையும் அவர்களுக்கு இல்லை. ஆர்எஸ்எஸ் அதை பகையாக்க முயன்றால் கெட்டிக்காரத்தனமாக அடங்கி இருந்து மக்களை உங்களுடைய எதிரி மோடியை தவிர உங்களுடைய நிலைப்பாடு சரியத் சட்டத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதை தவிர இந்த அற்பமான காரியங்களில் இன்னைக்கு போய் ஆடு வெட்டி அந்த சிக்கந்தர் மலையில் அந்த ரத்தத்தை தெறிக்க விட்டு வந்தால் இஸ்லாம் நின்று விடுமா? உங்களுடைய உரிமைகள் நின்று விடுமா? அற்பத்தனங்களில் போய் சண்டை போடுகிறீர்கள், பிறகு பெரிய காரியங்களில் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். ஆகவே அந்த மக்களுக்கு புரிய வையுங்கள். இப்போ நீதிமன்றமே சொல்லிவிட்டது, இது போன்ற காரியங்களிலெல்லாம் ஊர்வலம் போகக்கூடாது. மத உரிமைகளில் பிணக்கு வராமல் பார்த்து கொள்ளுகின்ற நிலைமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நான் முஸ்லீம் மக்களுக்கு சொல்வது. பெருவாரியான மக்கள் உங்களோடு இருக்கின்றவர்களை அவன் வஞ்சக வலையில் வீழ்த்தி தன் பக்கம் இழுப்பதற்கும் அவர்களை உங்களை பகையாக்குவதற்கும் முயல்வானே. ஆனால் அந்த முயற்சியில் நாமும் சேர்ந்து இன்னொரு பக்கம் கத்தியை தீட்டினால் கடைசியில் இது மக்களுக்கிடையே இருக்கிற பிளவாக ஆகிவிடும்.